Hi friends, welcome back to my channel Safir Explorer. Weekly tourல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோத்தகிரியில இருக்கிற கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். நாங்க டோட்டலா எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பேர் வந்திருக்கோம். நம்பர் 1 சந்துரு, எங்கூட சந்துரு வந்திருக்கான். அப்புறம் மணி, அப்புறம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிற பாசித். லைட்டா அப்படியே கேமரா திருப்பி காமிச்சிரு. திருப்பி காட்டுறதா? ஆமா. ஹாய் गाइस. அதான் பாசித். மொத்தம் வந்து நாங்க 4 பேர் வந்திருக்கோம். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இது வந்து செகண்ட் டைம் நாங்க வரோம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன மூலமோ சொன்னாங்க இதுக்கு மேல ஏறக்கூடாது, இது தடை பகுதி, மேல ஏறினா அந்த ப்ராப்ளம் வரும் இந்த ப்ராப்ளம் வரும்னு ஏகப்பட்ட இது சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்தோட ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இருக்கு இந்த இடத்துல. அது என்னன்னா கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் வியூன்னு சொல்லி இந்த இடத்துல இங்க இப்ப ஜூம் பண்ணி காட்டுறோம் பாத்தீங்களா. இந்த இடத்துல வந்து எங்களை வந்து நாங்க வந்து போனோம். ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபா டிக்கெட். சரி செம வியூ இருக்குன்னு சொல்லி போனா அங்க சுத்தமா ஒண்ணுமே இல்லை கைஸ். வேஸ்ட், 100% வேஸ்ட். அதை பார்க்க நினைச்சீங்கன்னா என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். ஆமா, அந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து மேலே ஏறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், மேலே ஏறது வந்து பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை, பயப்பட வேண்டாம். அப்புறம் உள்ள வந்து ரொம்ப சேஃப்லாம் சொல்ல முடியாது. நம்ம உள்ள போகும்போது இன்னி வந்து வீடியோ வந்து கிளியரா பார்க்கலாம். சோ வாங்க இப்ப நம்ம உள்ள போகலாம். இவங்க 2 பேர் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. நானும் கேமராமேன் பாசித்தும் வந்து முன்னாடியே வந்திருக்கோம். அதான் செமையா இருக்கும், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அப்புறம் வந்து இப்ப பசங்களுக்கு வந்து ஒரு மூடே இல்ல, ஐயோ உள்ள போய் எப்படி இருக்குமோ என்ன இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா உள்ள போனோம்னா பசங்க எவ்வளவு என்ஜாய் பண்றாங்கிறது நீங்க இந்த வீடியோல பாருங்க. சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த வழியா போயிட்டே இருக்கணும். அந்த போர்டுக்கு பக்கத்துல தான் இந்த வழி. ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருக்கும். கரெக்டா எங்கன்னு தெரியுமா? இந்த வீடு இருக்கு பாருங்க, இந்த வீட்டு பக்கத்துல ஒரு கட் போகும், அந்த கட்டு வழியா தான் போகணும். இங்கேயே போட்டிருக்காங்க நோ என்ட்ரின்னு. இந்த கட்டில தான் போகணும். அடுத்து ஒரு ரைட்டு, இதுல போயிட்டே இருக்கணும். இந்த வழியில போனீங்கன்னாவே ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருக்குங்க. நல்லா சாப்பிட்டு தெம்பாவாங்க, அப்பதான் ட்ரெக்கிங் போறதுக்கு எனர்ஜி இருக்கும். ஏறவே மூச்சு வாங்குது எங்களுக்கு. நேத்துதான் சுவ கழுவுன நாரி இருச்சுடா கைஸ். அங்க மட்டும் தான் கல்லா இருக்கும், அதுக்கப்புறம் பெரிய ஆத்த வந்து கடந்துட்டு இருக்காரு பாருங்க, பெரிய ஆறாக்கும். நேத்துதானே சூ கழுவுன, ஒரு புத்திசாலித்தனம் இது. நேத்துதான் ஷூ கழுவுனேன், நாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் போகும்போது அந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் சிமெண்ட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும். இது ஃபுல்லா கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். மேல பார்த்துட்டே போகாதையும் கொஞ்சம் கீழேயும் பார்த்துட்டு போங்க கைஸ். இப்போ வந்து நம்ம ட்ரெக்கிங்ல வந்து ஒரு 25% முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அங்க மட்டும்தான் கொஞ்சம் ஏத்தம், இங்க வந்து பிளாட்டா தான் இருக்கும், இங்க வந்து ஈஸியா நடக்கலாம். நாங்க போற வழியில என்னமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-15 குரங்கு, அது எங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் இருக்கு. அண்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய காட்டு பண்ணி இருக்குல்ல, அது வந்து அசால்ட்டா வந்து இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ குழந்தைகள்லாம் வந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க. அதர்வைஸ் நம்ம பசங்கள்லாம் வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னோட மேக்சிமம் விளாக்ஸ்ல வந்து இவன் வருவான். என்னோட பீமாஸ் ஃபிட்னஸ் சேனல்ல வந்தீங்கன்னா இந்த கருஞ்சரத்தை வந்து ஒரு 4 to 5 வீடியோஸ்ல வந்து வந்திருப்பான். எல்லாத்துலயுமே இவனை வச்சு செஞ்சிருப்போம். பாப்போம் இந்த டூர்லயும் வந்து இவனை வச்சு செய்வோமான்னு. சரி, இது மணி, நீ என்ன நினைக்கிற இந்த டூரை பத்தி? இரு நான் கேட்கிறேன், அப்புறம் தான் பதில். ஓகே, இப்போ வந்து நம்ம மணிகிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம். மணி, இந்த ட்ரெக்கிங் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற? ரொம்பவே நல்லா இருக்கு. கொஸ்டினை கேட்டு முடிக்கல கைஸ். சரி சொல்லு. சொல்லு, நீ அப்படியே சொன்ன போதும். ரொம்பவே நல்லா இருக்கு கைஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் என்னடா சொல்றது? இவனையெல்லாம் வந்து ஒரு விளாகர் ஒண்ணுமே பண்ண முடியாது. படம் கைஸ் வந்து இந்த வழி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்க நிறைய பேர் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டாலே வந்து அவங்க கிளியரா வழி சொல்லுவாங்க. ஸோ
அப்படியே போங்க, தெரியாதனமா மேலே எல்லாம் ஏறிடாதீங்க. பார்க்க வந்து எல்லாமே ஒரே வழி, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ தெரிஞ்சுட்டு போங்க கைஸ். ட்ரக்கிங்ல வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது பாத்தீங்கன்னா இங்க இந்த சைடு பாருங்க, ஒரு ஆள் கூட ஒரு சார் நடக்க முடியாது, அந்த அளவு வந்து புல்லா இருக்கும். அப்புறம் வந்து இங்க பாம்பெல்லாம் இருக்குங்கிறாங்க, பாத்துக்குங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் பார்த்து நடந்து போங்க. ஓ பாத்தீங்களா, ஐயோ ஒரு ஆள் நடக்கிறக்கே வழி இல்லை கைஸ். ஸோ பார்த்து வாங்க. ஐயோ கைஸ் பாத்தீங்களா, சுத்தமா சுத்தமா 2 சைடு வழி இருக்காது. ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி குமிஞ்சுதான் வர வேண்டியதா இருக்கும். எப்படா இருக்கு? நல்லாவே இருக்கு. குனிஞ்சுதான் வரணும். பின்னாடி பாவம் வீடியோ எடுக்கிறவனால நாங்களாம் ஸ்ட்ரைட்டா நடக்கிறோம், அவன் பின்னாடி திரும்பி எடுத்துட்டு இருக்கான் கைஸ். அப்புறம் வந்து இங்க இந்த மாதிரி இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் வந்து திடீர்னு காட்டு பண்ணி வந்துச்சுன்னா தான் பிரச்சனை, அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். நாங்க சும்மாவெல்லாம் சொல்ல கூட இதெல்லாம் பார்க்கவே இல்லை, இப்பதான் பாக்குறோம். ஐயோ இந்த இதுக்குள்ள கைஸ் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி பண்ணி எல்லாம் நாங்க பார்க்கல, இப்பதான் வந்து நாங்க பாக்குறோம். ஸோ எப்போ எங்க என்ன வரும்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் சேஃபாவே போங்க. இப்போதைக்கு அந்த பெரிய என்னது புத்து என்னமோ சொல்லுவாங்க, இப்போதைக்கு அந்த பெரிய புதரை வந்து நாங்க தாண்டிட்டோம். அப்புறம் வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு வழி தெரியுது, அது கீழே இறங்கணுமா மேலே ஏறணுமாங்க? கீழே தான். ஓகே கைஸ், அந்த புதரை வந்து நம்ம தாண்டினோம்னா நம்ம கரெக்டாக லெஃப்ட் சைடு வரணும். லெஃப்ட் சைடில் தான் இந்த மாதிரி ஒரு பிளான்டேஷன்லாம் இருக்கு, டீ பிளான்டேஷன். அது கீழே தான் இறங்கணும். நீர்வீழ்ச்சி சத்தம் இப்பவே கேக்குது. கொஞ்சம் பாருங்க, நான் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு இறங்குறதுக்கு. கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கு கைஸ். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணியாச்சு. 100 மீட்டர் 200 மீட்டர்ல சவுண்டு கூட கேட்குது. உங்களுக்கு மைக் இருக்கனால கேட்குதான்னு தெரியல. ஒரு வழியை ட்ரக்கிங் பண்ணி வந்துட்டோம். நீ அங்கே போய் ஜாலியாக என்ஜாயாக குளிக்கணும். சவுண்ட் வந்து வேற லெவலா இருக்கு கைஸ், வாட்டர் சவுண்டு கைஸ். இங்க இறங்கும்போது மட்டும் பாருங்க எவ்வளவு டேஞ்சரா இருக்குன்னு, ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. ஸோ நான் இப்ப இறங்குறேன், பாருங்க கைஸ் எவ்வளவு ஸ்டீப்பா இருக்குன்னு பாருங்க. இறங்குறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இன்னொரு வழி இருக்கு, நாங்க போன டைம் வரும்போது அந்த வழியா வந்தோம். அந்த வழினா கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் கூட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா முடியாது, சீரியஸா. நம்ம பசங்க வந்து பார்த்து இறங்கினா மட்டும்தான் முடியும். ஸோ பார்த்து இறங்க, அவ்வளவுதான். பாருங்க மணிகண்டன் கூட பாருங்க மனசு வைல்ட் ஆயிட்டு இருக்காரு. பார்த்து இறங்குடா மணி. ஆனா போன டைம் இறங்குன இடத்த விட இது கொஞ்சம் ரிஸ்க் தாங்க, அது கொஞ்சம் சேஃப். அதையே கம்பேர் பண்ணவே இது சேஃப் தான். போன டைம் அந்த சைடு இறங்கணும், இந்த சைடு இப்போ இந்த சைடு இறங்கணும். ஓகே ஓகே, வலிக்குதுடா, இதை பிடிச்சிக்கோவா. அவ்வளவுதான், சேஃபா இறங்கணும். இந்த மாதிரி மரத்தை பிடிச்சிக்குங்க கைஸ். நம்ம வந்து ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் ரொம்ப டஃப்பான ஒரு இடத்துல தான் இறங்கிட்டு இருக்கேன். இங்க இறங்கிட்டேன்னா பிளேஸ் ஒன்று வந்துடும். ஸோ எஸ் கைஸ், நம்ம கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. உங்களுக்கு சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு தெரியல, தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கூலிங்கா இருக்கு கைஸ். அப்புறம் வந்து இப்போ டைமிங் பாத்தீங்க அப்படின்னா 5:30 மணி ஆயிடுச்சு. எங்களால ஓர்ஸா ஃபுல்லுமே குளிக்க முடியுமான்னு தெரியல. பசங்க எல்லாருமே வெறித்தனமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க, அந்த வீடியோல காட்ட முடியாது பிகாஸ் சட்டியோட இருக்கானுங்க எல்லாம். இப்போ வந்து இப்போ உள்ள இறங்க போறோம், பசங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் 2 to 3 மினிட்ஸ்ல உள்ள இறங்கிடுவோம். தட்ஸ் இட். உள்ள இறங்கும் போது வீடியோல பாருங்க. அதான் கேத்ரின் ஃபால்ஸுக்கு வந்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நான் என்னமோ நினைச்சேன், சின்னதாக நினைச்சேன், பட் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இறங்க போறேன், ரொம்ப சில்னஸாக இருக்கு. வாங்க கைஸ் போகலாம். பாசித்து இறங்க போறான். குதிச்சுரு குதிச்சுரு. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. வாங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேத்ரின் ஃபால்ஸ்க்கு ஒரு ஐஸ் பாத் எடுக்க நினைச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரலாம். அந்த அளவுக்கு புரியுங்க. ஆக்டிங்ல எதுவுமே இல்லை, ஆக்ஷன் இல்லை மேடம்.
ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சிடலாம். பார்த்து பார்த்து சவுண்டா சொல்லு, என்ன உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்டா சொல்லு. பனிக்கருக்குள்ள இறங்கி குடிக்கிற மாதிரியே இருக்குடா. ஐயோ மணி நீங்க இந்த டைம் வரல, ஒன் டைம் விட அந்த தண்ணி சூப்பரா ஜில்லுன்னு இருக்குது. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப கம்மியான செலவுல இவ்வளவு சூப்பரான இடத்துல வந்து என்ஜாய் பண்றது. OMG guys நம்ம மணி பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கானு. வாசிக்கலாடா. Oh my god, seriously நாங்க போன ரீசன்ட் டூர்லயே கொல்லி ஹில்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து டெஃபினெட்லி கேத்ரின் ஃபால்ஸ் அப்படின்னு 100% சொல்லுவேன். முறையே ரொம்ப வந்து இப்பதான் வந்திருக்கேன். நல்லா இருக்கிறோம். சவுண்டா பேசு. பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு சில்னஸா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, எல்லாருமே வாங்க. கைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து யாராவது யங்ஸ்டர் பார்த்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி உடனே ஓடி வந்துருங்க. இந்த மாதிரி அது ஈவினிங் டைம்ல வாங்க, செம்மையா இருக்கு. ஓ மை காட், செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வந்தா 100% என்ஜாய் பண்ணலாம். ஸோ வீடியோ இன்னைக்கு கண்டினியூஸா பாருங்க. நாங்க குளிக்க போறோம். நான் எத்தனையோ பார்த்து பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வாட்டர் பார்த்து பார்த்ததே இல்லை guys. வாங்க, யங்ஸ்டரோட வாங்க. சரிங்களா? எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பண்ணுங்க, இடம் செமையா இருக்கு. என்னன்னா யாருமே இல்லாம ஜாலியா தனிமையா நாங்க பசங்க மட்டும் தான் இருக்கிறோம். செமையா இருக்கு. டூரிஸ்ட் ஒரு கசகசன்னு இருக்கும், ஆனா இங்க யாருமே இல்லை. செமையா என்ஜாய் பண்ண. எங்களுக்கு டீம் குடிச்சிட்டு போனாங்க. நாங்க வரது அவங்க கிளம்பிட்டாங்க. செமைங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் தண்ணீரை வந்த மாதிரி எந்திரிச்சு விட்டாரு. அவரெல்லாம் நடிச்சுட்டா இருக்காரு. சந்துரு குளிருங்க, இறங்கனோட எந்திரிச்சிட்டாங்க. சரியான குளிர் தாங்க போட்டுடலாமா கைஸ்? இங்க எப்படி அண்டர் வாட்டர் தெரியும் தெரியல, ஆனா எங்களுக்கு போட்டோம் தோணுது. தண்ணி கிளியரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். கைஸ் எல்லா டைமும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபேஸ், அதாவது தண்ணிக்குள்ள இறங்குற வரையும் தான் கூலிங் இருக்கும். பட் இப்போ எப்படி இருக்குன்னு பாசிட்டு கேட்கிறேன். கூலிங்கா தாங்க இருக்குது. ஒரு ஐஸ் பாத் குடிச்ச மாதிரி ஃபுல்லா கூலிங் தான் வந்துட்டே இருக்கு. தண்ணி கூலிங்கா. அது மட்டும் இல்லாம ட்ரிசிலும் வருது. ட்ரிசில்னா அந்த படி அந்த வாட்டர் மழை சாரல வந்துகிட்டே இருக்கு. ரெண்டாவது காத்து இருக்கு. கூலிங்கான பிளேஸ். திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரிப் இன் மை என்டையர் ஃபக்கிங் லைஃப். இப்போ நாம எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கோம். சரியான பிளேஸுங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். பாறை இருக்கிறோம். என்ன காத்து பார்த்து மட்டும் இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்தா நீங்க தான் சேஃபா பாத்துக்கணும். நான் சொல்லிட்டேன். கைஸ் நாங்க வந்து இப்போ வந்து கரெக்டாக 5:30 மணிக்கு வந்து நாங்கள் உள்ளே வந்திருந்தோம். இப்போ வந்து கரெக்டாக 6:45 ஆச்சு மணி. அதாவது 1.25 மணி நேரம் ஆச்சு. 1.25 மணி நேரம் வேற லெவலில் என்ஜாய் பண்ணோம். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம பசங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு. ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் வேற லெவலாக இருந்துச்சு கைஸ். சீரியஸ்லி இந்த கொல்லி ஹில்ஸ் போயிருந்தேன். ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருந்தோம். அது வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மி. அதை விட என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நான் இப்போ சொல்லுவேன். அப்போ வந்து நம்ம சந்துருட்ட கேட்கலாம். சந்துரு எப்படி இருந்துச்சு? ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. பார்த்தீங்கன்னா இப்போ குடிச்சிட்டு அப்படியே சில்லுன்னு இருக்கு.
லைட்டாக வெளியே போய் டீ சாப்பிட்டா தான் அப்படியே ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஃபால்ஸ் வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன் மணி இப்போ லைஃப்பில் உண்மை சொன்னால் போதும். இல்லை இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் டூர் போகிறதா ரேரு. இதுதான் வந்து செகண்ட் டூரு. நல்லா சூப்பராக. அப்புறம் வந்து நம்ம மணி நம்ம கரிஞ்சிருத்திட்ட வந்து நம்ம கேட்டுருவோம். ஹலோ கைஸ், நான் எப்படியும் பசங்க கூட போயிருக்கேன் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் போனதே இல்லை. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வர்றதும் இங்கிருந்து வர்றதும் சரி போகிறதும் சரி சூப்பராக இருக்குது. என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. செம கூலிங்காகவும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரேன், நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவாங்க. கைஸ் ரொம்ப சீப்பாக போயிட்டு வந்துடலாம். அதாவது பெட்ரோல் மட்டும் அடித்தா போதும். அதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்குள்ளே வர்றதுக்கு வந்து எந்த என்ட்ரி ஃபீஸ்லாம் இல்லை. ஸோ வந்து பட்ஜெட்டில் வந்து செம்ம என்ஜாய் பண்ணிடலாம். பட்ஜெட்டுன்னு சொன்னோன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம பட்ஜெட் பாசிட் யூடியூபர் வந்து நான் இப்போ வந்து நான் கேட்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவார். கைஸ் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நானும் சஃபீர் வந்திருக்கோம். ஒரு 2 பேர் வந்திருந்தாலே அவனுக்கு இந்த டைம் வரல. ஆனால் இந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா கூலிங் அதிகமாக இருக்குது. தண்ணிக்குள்ள இறங்கி குளிச்சாலும் அந்த கூலிங் போகவில்லை. கையெல்லாம் அப்படியே இறச்சிருச்சு கையெல்லாம். அந்தளவுக்கு கூலிங்க, சரியான கூலிங்க. இடமும் செமையாக இருந்துச்சு. போன டைம் வந்ததுக்கு இந்த டைம் வந்து மொக்கையாக இல்லை. இன்னொரு டைம் வருன அளவுக்கு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. யாருமே இல்லாமல் அட்வென்ச்சராக செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்க, சேஃபாக வந்து குடிங்க. அப்படியே நம்ம 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ் இந்த வீடியோ இதோட எண்டாக போகுது. என்னோட வீடியோ கைஸ் தனியாக வராதிங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. கொஞ்சம் ஆபத்தான பகுதி தான் இங்கே, ரொம்ப இதாக இருக்குது, பார்த்து வாங்க சரிங்களா. சேஃபாக வாங்க, சேஃபாக திருப்பி போங்க. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து எண்டாகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட, அதாவது நம்ம கோயம்புத்தூர் கிட்ட இருக்கிற நிறையா பிளேஸ் வந்து இந்த ஷஃபீர் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற இந்த சேனலில் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து நிறைய அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து 100% சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட வந்து 3rd or 4th வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு சேனல் பட்ஜெட் பாசிட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் பாய். போயிட்டு வரேன். பாய் பாய் கேத்ரின் ஃபால்ஸ்.